Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கை ரகசியம், உங்க வாழ்க்கையுடைய தத்துவம் 15 வயசு, 25 வயசு, 35 வயசு, 45 வயசு, 55 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலவரம் என்னென்ன வயசுல எந்தெந்த விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, யார் யாருக்கெல்லாம் யோகம் வருது, யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் வருது, எந்த ராசிக்காரங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆகுது, இப்படி யோகங்களே வரக்கூடிய தருணம் எத்தனை வயசுக்கு கேட்கறத தெளிவாக பார்க்கலாம். கும்பராசி, கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான். உங்கள் ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்கு. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான் உங்கள் ராசியில் பலமாக இருக்கிறாரு. நீங்கள் ஆணா பிறக்க வேண்டியவங்க பெண்ணா பிறந்துட்டீங்க. உலகமே உங்கள் கைக்குள்ளே தான் இருக்கும். அப்படி தருணத்தில் இருப்பீங்க. படித்த பண்புள்ள ஒரு ஜாதகம். டாக்டருக்கு படிக்கலாம், இல்லைன்னா டீச்சர்ஸ் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், வியாபாரி ஆகலாம், அட்வொகேட்ஸ் ஆகலாம், இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறையாக இருக்கலாம். ரகசியம் காக்கக்கூடிய தருணமாக்கக்கூடிய தருணம்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. சின்ன வயசுலேயே நீங்கள் பிரில்லியண்ட்டுங்க, செம்ம பிரில்லியண்ட்டு, ஆக்டிவாக இருப்பீங்க. நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆவீங்க, நிறைய பேர் சிஏ ஆவீங்க. அப்படி தருணம் உடைய ஜாதகம் தான் நீங்கள். சின்ன வயசுலேயே மூளை நல்லா பலமாக இருந்து ஒரு குறிப்பிட்ட கால வயசு, சொல்லப்போனால் ஒரு 30லேருந்து 45 வயசு முன்னையே கல்யாணம் காட்சி பண்ணி உங்கள் குடும்பத்துக்குன்னே நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் 25 வயசுக்கு மேலேயே வந்துடுவார். ஒரு 40 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும். கருத்துள்ள மனையில் கலகங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருக்க நேரமும் வரும். உங்கள் மேலே வீண் பழி அவமானங்கள் வரும். தேவையில்லாத இடையூறுகளை நீங்கள் சந்திப்பீங்க. மண்ணாலேயோ ஒரு பெண்ணாலேயோ ஒரு சட்ட சிக்கலை நீங்கள் சந்திப்பீங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க மேலே அளவு கடந்த பாசமாக இருப்பீங்க. வாழ்க்கையவே குழந்தைக்காகவும் உங்கள் தாய் தகப்பனுக்காக தான் வாழுவீங்க. கும்பராசியோருடைய பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. உங்கள் வீட்டுக்கு எதிரியே, உங்களுக்கு எதிரியே உங்கள் வீட்டுக்காரும் உங்கள் மாமியார் இருந்தால் இருப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் பணிபுரிகிற இடத்துலையும் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க. இப்படி இடையூறுலாக இருந்த உங்களுக்கு 45லேருந்து 55 வயசு வரைக்கும் ஒரு சின்ன 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 பிரச்சனைகள்லாம் வரும். உங்களையே அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் யார்கிட்டையாவது அபகரிக்கப்படக்கூடிய தருணம் வரும். ஏமாந்துடாதீங்க. ஆனால் நீங்களும் அன்பு ஒன்றுக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகாரத்துக்கு எவனுக்குமே அடிபணிய மாட்டீங்க. ஆனால் அந்த அன்புனாலேயே உங்களை ஏமாந்துருவீங்க. கவனமாக இருக்கணும். தான் குடும்பம், தான் பிள்ளைங்க, தான் வீட்டுக்காரு, தான் சொத்து, இதுங்களுக்கு மட்டும்தான் தெளிவு பண்ணணும். தேவையில்லாத காசை வேறு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீணானதில் போய் நீங்கள் மாட்டிக்கூடாது. இல்லறத்தோட நல்லறமாக அமையக்கூடிய தருணம் உங்களுக்கு வரணும். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் வரும். சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒரே குணாதிசைகள், ஒரே காரகத்தன்மைகள். உங்களுக்கு என்ன கொடுக்கணும், வீடு, நிலம், சொத்து, சுகம், இன்னும் என்ன வேணுமோ இதை அப்படியே கொடுக்குறவர் தான் முருகக் கடவுளும். சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வடபழனி முருகன். ஒரு நாள் போங்க, ஏதாவது சனிக்கிழமை போங்க, இல்லை செவ்வாய்க்கிழமை போங்க. ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும், நான் நினச்சது நடக்கணும், என் பிள்ளை படிக்கணும், என் வீட்டுக்காரன் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி கொடு, எதுலேயுமே நான் நஷ்டமாயிடக்கூடாது அப்படின்னு ஆதங்கத்தோடு நீங்கள் இருக்கணும். இருந்தீங்கன்னா சக்சஸ். சனி பகவான் கர்மக்காரகன். ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்கணும், இல்லை கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் வச்சுக்கணும், இல்லை பேக்லையாவது வச்சுக்கணும்.
கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தை புரட்டி போடுவார். அடுத்தவன் சொத்து தான் கணவனுக்கு துரோகம் பண்ணா, கண்ணுக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணா தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குறை வராது. பயப்படாமல் இருக்கலாம், தெளிவாக இருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே அடுத்தவங்க கெட்ட பார்வை பார்ப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் விலகியும் இருக்கணும். உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. கும்பராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இனி வருங்காலங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய தருணத்தை கேட்டு தெரிஞ்சு பக்குவமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி மட்டும்தான் கூட்டும். மற்றபடி எந்த ஒரு வீணான பிரச்சனைகளும் வராது. ஏமாத்தாதீங்க, ஏமாறாதீங்க. வாழ்க்கையை நல்லா தெளிவாக வாழுங்க. வாழ்றது கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச கால வாழ்க்கையவே நம்ம நஷ்டம், கஷ்டம், கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு, சிக்கல்ல, நோயில, வறுமையில, கடன்ல போய் மாட்டிக்காதீங்க. ஆடம்பர ஆசைகள் உங்களுக்கு வரும். ஆடம்பரத்தில் போயிட்டு பல கோடி ரூபாய் நஷ்டத்தில் வரக்கூடிய தருணத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணலான்னு சொல்லக்கூடிய எண்ணெல்லாம் வரும். கவனமாக நீங்கள் இருக்கணும். எதுலையுமே சிந்தித்து செயல்படணும். தான் பிள்ளைங்க, தான் கணவர், தான் வீடு, தான் சொத்துக்கு எந்த ஒரு பங்கம் விளைவிக்காம அற்புதமாக வாழ்ந்து வந்தீங்கன்னா எம்பெருமான் சனீஸ்வர பகவான் நம்ம அண்ணன், அவரை அண்ணான்னு நினச்சி, உங்கள் முன்னோரை நினச்சி, உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தெளிவாக வாழ்ந்து வந்தீங்கன்னா சாதாரணவனுக்கு உயர்ந்த பதவி உயர்வு, யோகங்கள், துர்மரணங்கள் நம்மளுக்கு வராம இயற்கை மரணமாக மறு ஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை கும்பராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. தெளிவாக வாழுங்க. 4 கோயிலுக்கு போங்க, 4 பேருக்கு தானம் பண்ணுங்க, இல்லைன்னா தியானம் பண்ணுங்க. அடிக்கடி எம்பெருமான் வடபழனி ஆண்டவன் கோயிலுக்கு நீங்கள் போகணும். அது சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ 2 நாளில் 1 நாள் போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் ஹிஸ்ட்ரி, உங்கள் தலை எழுத்து, உங்களுடைய வருங்கால ஃப்யூச்சர் எல்லாமே தெளிவாகும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி. மண்ணு, உங்கள் குலதெய்வம், உங்களுடைய முன்னோர், இவங்களை வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வரணும். செம்மையாக வாழலாம், பயப்படாதீங்க. கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.